கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி, இன்னும் இவன் என்னவெல்லாம் செய்ய போகிறானோ. திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துதான் வாழ்வு. கூமாப்பட்டியை கதற வைக்கும் நெட்டிசன்கள். கிராமத்தில் மாடு மேய்த்து கொண்டிருந்த இளைஞன் கூமாப்பட்டி தங்கபாண்டியன் ஒரே வீடியோவில் பிரபலம் அடைந்தது எல்லோருக்கும் தெரியும். அவருக்கு இன்னும் டாக்டர் பட்டம் வழங்கவில்லை, அது ஒன்றுதான் குறை. மற்ற அனைத்து வரவேற்பும் கிடைத்துவிட்டது. ஒருவர் சமூக வலைதளத்தில் பிரபலம் அடைந்தார். அவரை வைத்து தங்களது பிராண்ட் மார்க்கெட்டுகளை எப்படி உயர்த்துவது என்றுதான் நிறுவனங்கள் யோசிக்கின்றன. அது ஏற்படுத்தும் பின் விளைவுகளை பற்றி யாரும் யோசிப்பதில்லை. தற்போது நடிகை சாந்தினி பிரகாஷ் என்பவரையும் கோமாப்பட்டியையும் இணைத்து வைத்து எல்லை கடந்து செல்கிறது தனியார் ஊடகம். இவர்களது ஆபாச நடனம் இளைய தலைமுறையினரை வழிகெடுத்து வருவதோடு தவறான முன் உதாரணங்களையும் ஏற்படுத்துகிறது. பெயர், புகழ், பணம் சம்பாதிக்க படிக்க தேவையில்லை, உழைக்க தேவையில்லை, இப்படி இழிவாக நடந்து கொண்டு வீடியோ போட்டால் போதும் என்ற மனநிலை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறது. இவர்களது நிகழ்ச்சிகள் சன், விஜய், தற்போது ஜீ டிவி என தங்களது மார்க்கெட்டுகளை உயர்த்த அறிவுபூர்வமாக சிந்திக்காமல் வெறும் ஆபாசம் என்ற குறுக்கு வழிகளையே தொலைக்காட்சி சேனல்கள் கையில் எடுப்பது கலாச்சார சீர்கேட்டையும் குற்றங்கள் அதிகரிப்பதையும் ஊக்குவிக்கிறது என நெட்டிசன்கள் கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர்.